விஜய் என்பவர் ஒரு உச்ச நட்சத்திரம். பல்லாண்டு காலமாக நடிச்சிட்ருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை கொண்டவருங்கிறதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை வார்த்தெடுக்கணும்னு விருப்பப்படுறதும் தவறில்லை. ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதுதான் ஜனநாயக நாட்டில் இருக்கிற உரிமை. கண்டிப்பாக. எப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் வாக்குரிமைன்னு ஒன்று இருக்கோ, அந்த வாக்கு செலுத்துகிறவங்களுக்கு ஆள்ற உரிமையும் உண்டு. கண்டிப்பாக. அந்த வகையில் திரையுலகில் கிடைச்ச அந்த புகழை வைத்து அரசியலுக்கு வந்தார். வந்ததுக்கு பிறகு மாநாடு நடத்தினார், திருச்சியில் கூட்டம் நடத்தினார், நாகையில் கூட்டம் நடத்தினார். இப்போது எந்த கூட்டமாக இருந்தாலும், பேரணியாக இருந்தாலும், அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்க? போலீஸ் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, அந்த இடங்களை தேர்வு செய்து கொடுப்பாங்க, வந்த மக்கள் பாதுகாப்பாக வந்தாங்களா, பாதுகாப்பாக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறை அல்லது அரசினுடைய கடமை. கண்டிப்பாக.